நண்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாரும் இன்னும் சூப்பரான வீடியோஸ் வந்தீங்களே ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெலிகிராம் மூலமாக எப்படி கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறது, அதை எப்படி வித்ட்ரா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் லாஸ்ட்டில் வந்து நிறைய சைட்டில் வந்து ஸ்கேம் பிரேக் டவுன் பண்ணியிருந்தேன். ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ரீச் கிடைச்சிருந்து, நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்து. உங்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம போட்ட ஒரு 4-5 வீடியோ வந்து ஸ்கேம் பிரேக் டவுன் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே வந்து லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைச்சிருக்க நிறைய சைட்டில் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஸ்கேம் தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அண்ட் அந்த வீடியோஸில் நிறைய கமெண்ட் வந்து எதுவுமே இருந்து அப்படின்னா, நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு ட்ரஸ்டபுளாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட் தான். ஸோ ஃப்ரீ தான். கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் வரலைன்னா கூட நீங்கள் அது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து மந்த்லி வந்து நீங்கள் இதில் இன்வைட் பண்ணணும். ஸோ ரெஃபரல் மூலமாக மட்டும் தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் வந்து டெய்லி கிளைமும் பண்ண முடியும். ஸோ ரெஃபரலில் தான் நீங்கள் வந்து அதிக கமிஷன் கிடைக்கும். அப்படி ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நம்மளோட சோஷியல் பேஜஸ் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை நம்ம முதலாவது பார்க்க போகிறது டிஜிபி காயின் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது தான். ஸோ இது இன்றைக்கு வந்து குறிப்பாக ஒரு 4 டெலிகிராம் போர்ட் சம்மந்தமாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்குரிய லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்கள் அதை கிளிக் பண்ணுற மூலமாக டெலிகிராம் போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதில் வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிஜிபி பே அவுட் போர்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 3 குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருங்க. ஸோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட பேலன்ஸ் அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் வந்து இதில் டெபாசிட்டும் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். பட் இதில் வந்து அவங்க வந்து அதிலே சொல்லியிருக்காங்க நீங்கள் டெபாசிட்ன்றது வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய க்ளவுட் மைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நான் வந்து ரெஃபர் பண்ணலை. நீங்கள் அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன். நீங்கள் அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். இதில் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்கிறபடினால நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிங்க் மூலமாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 டிஜிபி காயின்ஸ் வந்து தருவாங்க. அண்ட் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு 30 டிஜிபி காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பாப்அப் வரும். நீங்கள் வந்து பேக் டு ஹோம் கொடுத்தீங்க அப்படின்னா பாப்அப் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து எண்டில் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்ற இடத்துல. ஸோ சைன் அப் நவ் அண்ட் ஸ்டார்ட் ட்ரேடிங் வித் யுவர் கிஃப்ட் பேலன்ஸ். நோ டெபாசிட் ரிக்வயர்ட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு இதில் வந்து ட்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸும் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டெலிகிராம் பட்டுக்குரிய லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதில் இன்ஸ்டான்ட் வித்ட்ரால் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1000 டிஜிபி காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ ஒருத்தருக்கு 30 படி நீங்கள் ஒரு 30 பேரை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து ஃப்ரீ போனஸில் வந்து நீங்கள் எவ்ரி ஹவர்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் வந்து போனஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. அண்ட் நீங்கள் வந்து வாலெட் ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வாலெட்டும் வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த சைட் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த சைட் பார்த்திங்க அப்படின்னா எதேரியம் வந்து ETH காயின் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதான். ஸோ இதில் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து இந்த மாதிரி தான் ஒரு பாப்அப் இருக்கும். யூ டிடன்ட் ஜாயின் திஸ் சேனல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் கொடுத்துட்டு அதை மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் கொடுங்க. ஸோ ஜாயின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸாக வந்து 0.001 ETH. அதை வந்து லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போவீங்களா இருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மை அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். மை ஷாப் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஒரே ஏர்ட்ராப்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் தான். பட் இதில் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க ஓரளவுக்கு. ஏன்னா இந்த ஏர்ட்ராப்ஸில் வர நிறைய டெலிகிராம் பாட்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பேமெண்ட் கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 0.05 ETH காயின் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் இதில் ஃப்ரீ போனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரி ஹவர்ஸுக்கு இருக்கா 0.0001 ETH காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறது. அண்ட் இதில் மை அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாமே வரும். ஸோ இந்த இடத்துல வாலெட் செட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா செட் வாலெட் அப்படின்னு இருக்கும். இந்த செட் வாலெட்டை கொடுத்து இந்த இடத்துல செட் அல்லது சேஞ்ச் வாலெட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாலெட் அட்ரஸ், அதாவது வந்து ETH வாலெட் அட்ரஸ் உங்களோட பைனான்ஸ்லையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற கிரிப்டோ கரன்சி வாலெட்டில் வந்து நீங்கள் வந்து ETH காயினை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு பைனான்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் பைனான்ஸை பற்றி எல்லா விஷயமே சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா செலோ காயின். ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க.
ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போனஸாக வந்து 0.5 செலோ காயின்ஸ் வந்து தராங்க அண்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து 1 செலோ காயின்ஸ் தராங்க. ஸோ இதுவும் வந்து அப்படி தான் க்ளவுட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ க்ளவுட் மைனிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனிங் அதாவது வந்து டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் விட்ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து 30 செலோ காயின். ஸோ இதில் எல்லாமே வந்து 30 பேர் வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பட் வந்து நீங்கள் வந்து ரெஃபரலுக்கும் வந்து ஈஸியான ட்ரிக் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், இடையில சொல்லுவேன், இல்லாட்டி வந்து எண்டில் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து இல்லாட்டி வந்து நீங்கள் பே பண்ணி அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க செலோ காயின்ஸ் அப்படியே வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் க்ளவுட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் செட் செலோ வாலெட் அப்படின்றது நீங்கள் உங்களோட வாலெட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் இந்த செட் செலோ வாலெட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செட் அல்லது சேஞ்ச் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு அட்ரஸ் வந்து புதுசாக நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது அண்ட் வந்து இப்போ வந்து ஓரளவு ப்ரைஸ் வந்து எகைன் கூடிட்டு இருக்கிற ஒரு காயின் பார்த்திங்க அப்படின்னா BNB காயின். இது வந்து டிரெக்டாக வந்து பைனான்ஸோட காயின். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய காயின்ஸ். ஏன்னா ரேட்டுகள் வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் ஓவராக தான் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து ப்ரைஸ் வந்து ஹையாக போகும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இதில் ஸ்டார்ட் க்ளவுட் மைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னும் போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டார்டிங்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படினால நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக் டு ஹோம் கொடுத்து இங்கே வந்துடலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரல் இருக்கும் அண்ட் வந்து டெய்லி மைனிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்ரி ஹவர்ஸ் 1 ஹவருக்கு ஒருக்கா வந்து கொடுப்பாங்க. அண்ட் இதில் வந்து இப்போக்கு பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.01 ஓகே 0.01 BNB. ஸோ இதில் நீங்கள் வந்து செட் வாலெட் கொடுக்கலாம். ஸோ செட் வாலெட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து BNB காயின்ஸுக்குரிய வாலெட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இன்ஸ்டான்ட் வித்ட்ரால் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து 0.3 BNB வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும் மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் இதில் வந்து பேமெண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய தடவை வந்து பேமெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பேமெண்ட் ப்ரூஃபுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை வந்து ஒரு 10 நாளைக்குள்ளே வந்து நான் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 2-3 வீடியோ கைவசம் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். பட் இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து ரெஃபரல் எடுக்கணும் அப்படின்றது நான் எண்டில் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து அதான் சொல்ல போகிறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஸோ ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ ஏர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரெஃபரலுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொல்லித்தரோம் அப்படின்ட்டு. ஸோ ரெஃபரலுக்கு நீங்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து கிரிப்டோ ஃபாசட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து குரூப்ஸில் வந்து நிறைய இருக்குது. இந்த கிரிப்டோ கரன்சி ஷேர் பண்ணுற மாதிரி ரெஃபரல் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி குரூப்ஸில் வந்து டெலிகிராம்லேயே இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான வே அப்படின்னா டெலிகிராம்லேயே வந்து நம்ம வந்து சர்ச் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ டெலிகிராமில் வந்துட்டு ஷேர் ரெஃபரல் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணால் இது வந்து 2-3 குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் இருக்கிறவங்க வந்து டிரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிரெக்டாக வந்து உங்களோட லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படி ஷேர் பண்ணுற மூலமாக நீங்கள் ஒரு 50 பேருக்கு ஷேர் பண்ணும்போது அதில் வந்து குறைஞ்சது ஒரு 10 பேராக வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் பார்த்தாலும் 3 நாளில் வந்து 30 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மந்த்லி வந்து நீங்கள் வந்து 3 நாள் படி ஸோ மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 300 பேர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இதை வந்து கெஸ்ஸிங்லாம் சொல்லுவேன். ஒரு ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்றத நான் இப்படி தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் அதன் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மார்னிங் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மார்னிங்லேருந்து ஒரு 3 ஹவர்ஸில் வந்து நான் எத்தனை ரெஃபரல் எடுத்தேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ப்ரூஃப் போட சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வாலெட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரெஃபரல் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1ல் மட்டும் மொத்தம் 12 பேர். அதாவது நான் இன்றைக்கு மட்டுமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். மார்னிங்லேருந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 20-30 பேருக்குள்ளே தான் நான் ஷேர் பண்ணேன். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஆல்மோஸ்ட் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் போகிற வீடியோஸோட அப்டேட் வந்து முதலே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்பில் போட்டுருவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து அட்வான்ஸாக தெரிஞ்சுக்க முடியும் எதை பற்றி வீடியோ போட போகிறோம் அப்படின்றது. ஸோ நீங்களும் வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா நீங்கள் என்னோட வந்து டிரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து அதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ 12 யூசர்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்னு போடும்போது ஒரு 4 ரெஃபரல் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ரேண்டமாக வந்து குரூப்ஸில் ஷேர் பண்ணும்போது ஸோ அதன் மூலமாக வந்து பேலன்ஸ் செட்டு இங்கே வந்து லெவல் 2ல் வந்து ஒரு 2 மொத்தமாக வந்து ஒரு 12 ரெஃபரல் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இப்படி தான் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக இதில் இருக்கிற 14 ரெஃபரல் இருக்குது. ஸோ அதில் ஒரு 10 ரெஃபரல் வந்து நம்ம வந்து ரேண்டமாக நமக்கு கிடைச்ச ரெஃபரல். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு 10 படி பார்த்தா கூட
ஒரு 30 நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 300 ரெஃபரல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு லிங்க்குக்கு வந்து உங்களுக்கு 30 தான் தேவை. ஸோ மொத்தம் 4 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி இந்த ஒரு பாட் பயன்படுத்தி எடுக்கலாம். பட் இதில் வந்து எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்ற சொல்ல முடியாது. எப்போனா இது வந்து ஏர்ட்ராப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகலாம், எண்ட் ஆகலாம். ஸோ இது வந்து ஸ்கேம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக வந்து அவங்க தராங்க. ஸோ அந்த சான்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இவ்வளோ தான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்க பிறகு தேங்க்யூ ஃப்ரம் தமிழ்நாடு.